இப்போ group 2 ப்ரிப்பரேஷன் TNPSC group 2 ப்ரிப்பரேஷன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா அதே மாதிரி அடுத்த இயர் அது மாதிரி ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு எங்க இருந்து சோர்ஸ் வந்திருக்கு, என்ன புக் லிஸ்ட் வந்திருக்கு, அப்புறம் ஆன்லைன் குவிஸ் அட்டென்ட் பண்ணலாம். இப்போ செல் பயாலஜி ரிலேட்டட் வந்து குவிஸ் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்ல நிறைய இருக்கு, அதனால இது பண்ணலாம். அடுத்து அதே மாதிரி என்னன்னா நிறைய பேர் வந்து மேகசினா இது பண்ணிட்டு இருப்பாங்க, ரிவைஸ் பண்ணவே டைம் இருக்காது. ஒரே ஒரு மேகசினை தெளிவா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். வந்து கரெக்டாக இப்போ சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணேன். அப்புறம் 6th to 10th சமச்சீர் புக்ஸ் எடுத்து அது நோட்ஸ் எல்லாம் எடுத்து அதை ரிவைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து தமிழ் தான் அந்த நம்ம லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் ஆர் இங்கிலீஷில் தமிழ் சூஸ் பண்ணி தமிழ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பித்தேன். கன்சிஸ்டண்ட்டாகவும் டெய்லி ஒரு 2-3 hours ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னோட நேம் தையல்நாயகி, சேலம் ரூரல் டிஎஸ்பி. இப்போ group 2 ப்ரிப்பரேஷன் TNPSC group 2 ப்ரிப்பரேஷன்னா ஒரு பர்டிகுலர் கைடு வாங்கி படிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வந்து TNPSC வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கான இப்போ நம்ம சமச்சீர் புக்ஸ், இப்போ ஸ்டேட் போர்டு புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். 6th to 10th வந்து சயின்ஸு, சோஷியலு, மேக்ஸ் இம்பார்ட்டன்ட், இந்த 3 புக்ஸ் வந்து இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட சிலபஸ் தான் நம்மளோட பைபிளே, சிலபஸ் தான் பைபிள். அடுத்து வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸே. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது பேஸ்ட் பண்ணிக்கோங்க, டெய்லி சிலபஸ் எடுத்து பாருங்கள். டெய்லி நம்ம அதுதான் வந்து ப்ரேயர் மாதிரி இருக்கணும். அந்த சிலபஸ் எடுத்து ஒரு தடவை படித்து பார்த்துக்கணும். படித்து பார்க்க வந்து நம்மளுக்கு என்னென்னா அது ஈஸியாகிடும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம மனசில் நல்லா பதிஞ்சிரும். அடுத்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்கும்போதோ ஒரு சப்ஜெக்ட் புக்ஸ் பார்க்கும்போதோ இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம சிலபஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து உன்னிப்பாக கவனித்து படிக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்மளோட சிலபஸ் தான் நம்மளுக்கு பைபிள். சிலபஸ் வச்சுட்டு நம்ம டு ஸ்டார்ட் வித் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கணும். ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கணும். 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இந்த நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சோன்னா கிளியரான ஐடியா கிடைக்கும். அதை எடுத்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம ரெடிமேடாக இருக்கிறத வந்து பார்க்கக்கூடாது. அந்த கொஷின்லேருந்து அந்த ஒரு கொஷின் எடுத்துட்டு இப்போ சயின்ஸ்லேருந்து வந்திருந்தாலும் அந்த கொஷின் எங்கே நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் கூட இந்த புக்லேருந்து வந்திருக்குன்னு கூட வரும். அதை வச்சுட்டு நம்ம 6th புக்லேருந்து வந்திருக்கா 7th புக்லேருந்து வந்திருக்கான்றதை நம்ம பார்த்துக்கலாம். அது மாதிரி இப்போ ஒரு 100 கொஷின்ஸ் எடுக்கிறோன்னா அந்த 100 கொஷினோட சோர்ஸை எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அப்போ இந்த 100 கொஷினை நம்ம முடிக்கும் போது எப்படியெல்லாம் கொஷின் எடுக்கிறாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதை நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணுவோம். அப்போ 1 year முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அடுத்த இயர் அது மாதிரி ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்துட்டு எங்கேருந்து சோர்ஸ் வந்திருக்கு, என்ன புக் லிஸ்ட் வந்திருக்கு பார்க்கும்போது என்னென்ன கொஷின் எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதை திரும்ப ஒரு 2 or 3 times ரிவைஸ் பண்ணும்போது இந்த மைண்ட் செட்டில் தான் கொஷின் எடுத்திருக்காங்க, இப்படியே அடுத்து வரும். ஸோ இந்த மாதிரி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதே மாதிரி சைட் பை சைடு வந்து இந்த ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம திரும்ப ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சு இந்த சிலபஸில் உள்ள அதை ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா அந்த டேர்ம்ஸ் ரிலேட்டட் இப்போ என்னென்னா இப்போ பயாலஜியில் செல் பயாலஜி வருதுன்னா செல் பயாலஜி சிலபஸில் இருக்குன்னா அந்த நம்ம பயாலஜிலேருந்து அந்த செல் பயாலஜி கான்செப்ட் மட்டும் எடுத்து படிச்சுக்கணும். படிச்சுட்டு அது அப்புறம் ஆன்லைன் குவிஸ் அட்டென்ட் பண்ணலாம். இப்போ செல் பயாலஜி ரிலேட்டட் வந்து குவிஸ் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் நிறைய இருக்குது. அதை சால்வ் பண்ணும்போது இன்னும் நம்ம கான்செப்ட்ஸ் வந்து கிளியர் ஆயிரும். அது ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம முடிச்சாலே நம்மளுக்கு ஒரு 50% above 50% கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கைடு அடுத்து ஃபைனல் ஸ்டேஜில் கைடு ரெஃபர் பண்ணும்போது ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் இதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டே கைடு படிச்சோன்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, ஒரு பிளைண்ட் இதுவாக தான் இருக்கும், நம்மளுக்கு இன்னும் பயம்தான் வரும். அதனால ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதான் நான் ஃபர்ஸ்ட் அட்டம் படிக்கும் போது என்ன பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் கைடு வாங்கி அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன படிக்கிறதுன்னு தெரியல. அப்போ வந்து யூபிஎஸ்சியா டிஎன்பிஎஸ்சிலேயே group 1 group 2 அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷனு, சரியாக கைடன்ஸ் இல்லை. அதனால அதுக்கப்புறம் நானாக உட்காந்து அப்போ என்னன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் ஃபஸ்ட் இது பண்ணி கவர்மெண்ட்குள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் சரி சிலபஸ் தான் கிளியராக படிக்கணுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. சிலபஸ் இந்த பைபிள்னா அப்புறம் தான் தெரிஞ்சது. அது என்னன்னா நான் ஒரு பிளான்டாக படிக்கலன்னு நினைக்கிறேன். என்னன்னா கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி அண்ட் பெர்சிவரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்டாக நம்ம ஒரு நாள் 10 மணி நேரம் படிக்கலாம், அடுத்த நாள் ஒருத்தர் 2 days 3 days படிக்காமல் இருப்போம். பட் அப்படி பண்ணக்கூடாது. டெய்லி 2 hours நம்ம அந்த சிலபஸோடய நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நம்மளுக்கு மைண்ட் வந்து செட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக படிக்கல. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக படிப்பேன், ஒரு நாளைக்கு யூபிஎஸ்சி படிப்பேன், ஒரு நாள் TNPSC படிப்பேன், ஒரு நாள் பேங்க் எக்ஸாம் படிப்பேன், அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். அதனால இது பண்ணல. அடுத்து வந்து கரெக்டாக இப்போ சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணேன். அப்புறம் 6th to 10th சமச்சீர் புக்ஸ் எடுத்து அது நோட்ஸ் எல்லாம் எடுத்து அதை ரிவைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து தமிழ் தான் அந்த நம்ம லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் ஆர் இங்கிலீஷில் தமிழ் சூஸ் பண்ணி தமிழ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி நம்ம கரெக்டாக
ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பித்தேன். கன்சிஸ்டண்ட்டாகவும் டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு டாபிக் முடிச்சிட்டோன்னா அந்த டாப்பிக்கான குவிஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த கான்செப்ட் வந்து நம்ம படிச்சிட்டோம்னு இருக்கும். ஆனால் ஒரு குவிஸ் அட்டன் பண்ணும்போது அந்த அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும். அந்த குவிஸ் சால்வ் பண்ணும்போது அவங்க கேட்குற இதுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அதை சால்வ் பண்ண அந்த கான்செப்ட் வந்து கிளியர் ஆகும். அதனால கொஷின் நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கிறோம்னா இப்போ சிலபஸ் ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாபிக் நம்ம படிச்சுட்டு அது ரிலேட்டட் குவிஸ் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு அது ரிலேட்டட் குவிஸ் சால்வ் பண்ணும்போது அந்த கான்செப்ட் வந்து நமக்கு கிளியராக புரியும். எந்த ஆங்கிள் கொஷின் கேட்டாலும் நம்ம அதை டேக்கிள் பண்ணலாம். அடிப்படைனா வந்து 6th to 10th ஃபுல் புக்ஸ் படிக்கணும். அதில் அதான் சயின்ஸு, சோஷியலு, மேக்ஸு ஃபுல்லாக போகணும். மேக்ஸ் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய மேக்ஸ் போட்டோன்னா ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுமாதிரி லாங்குவேஜ் பேப்பரும் கிளியராக இருந்தோன்னா ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கலாம். நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கலாம். இன்னொன்று மேகசின் ஒன்று கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி என்னன்னா நிறைய பேர் வந்து மேகசினாக இது பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரிவைஸ் பண்ணவே டைம் இருக்காது. ஒரே ஒரு மேகசினை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு மேகசின், ஒரு நியூஸ் பேப்பர், அதே திரும்ப படிக்கணும். சோர்ஸ் வந்து ரொம்ப நம்ம சேர்த்துக்கூடாது. இப்போ பாலிட்டிக்கே நம்ம 2-3 ஆத்தர் புக்ஸ், லக்ஷ்மிகாந்த், டிடி பாசு அந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுட்டு, கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி எல்லாமே வாங்கி வைக்காம பாலிட்டியாக ஒரே புக் லக்ஷ்மிகாந்த் 10 புக்ஸை வந்து 1 டைம் படிக்கிறதோட 1 புக்கு 10 டைம்ஸ் படிக்கணும். அதுதான் நம்ம எந்த அளவுக்கு திரும்ப ஒரு புக்கே ரிவைஸ் பண்ணுறோமோ நம்ம அந்தந்த கான்செப்டில் வந்து கிளியராக இருக்கும். Group 2 படிக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நம்ம மேக்ஸிமம் எக்ஸாம் ஓரியன்டாகவே இருக்கணும். அன்னெசரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த பர்சிவரன்ஸ் நமக்கு ஒரு தடவை நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த எக்ஸாம் வந்து கிளியர் ஆகாது, அதனால நம்மளுக்கு வரவே வராது, நம்மளுக்கு லக் இல்லை அப்படின்னு நினைக்காம அடுத்து நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும். அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக 20 மணி நேரம் படிக்கிறதோட டெய்லி 2 மணி நேரம் படிக்கும்போது நம்மளுக்கு பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகும், கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது என்னன்னா, இப்போ நம்ம இன்னொன்று என்னன்னா, ரொம்ப ஆர்வத்தில் வந்து நம்ம 6th 7th அந்த 9th 10th படிக்கும் போதே வந்து யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதனால வந்து அவங்க அந்த 10th சிலபஸோ 11th 12th சிலபஸோ சரியாக படிக்க முடியாமல் போயிடுது. அதனால நம்ம அங்கே ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்கூல் கான்செப்ட்ஸில் கிளியராக இருந்தாலே நம்மளுக்கு வந்து நல்ல பேஸ் கிடைக்கும். அந்த பேஸில் கிளியராக இருந்தாலே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போதும் திரும்ப அந்த சிவில் சர்வீஸ் சைடு வரணுங்கிறதுக்காக கோச்சிங் அட்டன் பண்ணிட்டு அது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம டிகிரியோட கோர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து பேசிக்காக ஒரு டிகிரி முக்கியம். நம்ம இன்டர்வியூலேயும் வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் எஜுகேஷன் பற்றி தான் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதனால நம்ம படிக்கிற ஒரு பேச்சுலர் டிகிரி அது கிளியராக இருக்கணும். அதில் உள்ள பேசிக் கான்செப்ட்ஸ், ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்கன்னா ஃபிசிக்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் அது எல்லாமே கிளியராக இருக்கணும்.